ஆர்கன் டொனேஷன் வந்து உறுப்பு தானம். ரெண்டு வகையான இறப்பு இருக்கிறது. ஒன்று வந்து கார்டியாக் டெத், இன்னொன்று வந்து பிரெயின் டெத். கார்டியாக் டெத்னா ஹார்ட்டுடைய பம்பிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறது வந்து கார்டியாக் டெத். அது எதனால வரும்? ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட் கார்டியாக் டெத். பிரெயின் டெத்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளை சாவுன்னு சொல்றது தான் பிரெயின் டெத்னு சொல்றது. அப்படின்னு என்னன்னா ஆக்சிடென்ட்ல அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பிரெயின்ல வந்து ரத்தம் கட்டிக்கும். ரத்தம் கட்டி மூளை வந்து அந்த ஒரு எலும்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கும். இந்த கூடாரத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா பிரெயின் வந்து இறந்து போயிடும். அது பிரெயின் டெட். பட் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்யும். வென்டிலேட்டர் சப்போர்ட் மூலமாக நீங்கள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்து பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் கொடுத்தீங்கன்னா மற்ற உறுப்புகள் இருதயம், நுரையீரல், கிட்னி, லிவர் எல்லாமே வேலை செய்யும். அது வந்து பிரெயின் டெட். பிரெயின் டெட் ஆகக்கூடிய காசஸ் வந்து ஆக்சிடென்ட், பிரெயினில் போய் அடிபடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செரப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் அதிகமாக போய் ரத்த குழாய் வெடிக்கிறதுனாலையும் மூளையில் ரத்த கசிவு ஆகக்கூடியது. மூளையில் ரத்த கசிவு ஆனிச்சுன்னா மூளை வந்து தன்னோட கூடாரத்துக்குள் கீழே இருந்து கீழே இறங்குனுச்சுன்னா அது வந்து பிரெயின் டெட்னு சொல்றது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து எல்லா உறுப்புகளையும் தானம் கொடுக்கலாம். அதை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இந்த ஆர்கன்ஸை ரிட்ரீவ் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொன்னாங்கன்னா கவர்மெண்டோடைய அப்ரூவலோட இந்த ஆர்கன்ஸை எடுத்து மற்றவங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் டெத். கார்டியாக் டெத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் நின்று போயிருது, திடீர்னு தூக்கத்தில் இறந்து போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றது கார்டியாக் டெத்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்னு உறுப்பு தானம் கொடுக்கலாம். எந்தெந்த மாதிரி உறுப்புகள் கொடுக்கலாம்? அவங்க வந்து கண்ணையும் தோலையும் கொடுக்கலாம். ஸோ பிரெயின் டெத்ல வந்து எல்லா உறுப்புகளையும் கொடுக்கலாம். கார்டியாக் டெத்தில் வந்து 2 உறுப்புகள் மட்டும்தான். ஏன்னா மற்ற உறுப்புகள்லாம் செயல்பாடு இழந்துருது. ஸோ அதனால் அந்த உறுப்புகளை கொடுக்க முடியாது. பிரெயின் டெத்தில் மற்ற உறுப்புகள்லாம் வென்டிலேட்டர் மூலமாகவும் மருந்துகள் மூலயமே கண்ட்ரோல் பண்றதுனால மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். தானத்திலேயே சிறந்த தானம் உடல் உறுப்பு தானம். டோன்ட் த்ரோ யுவர் ஆர்கன்ஸ் இன்டு டஸ்ட்பின். ப்ளீஸ் டொனேட் ஆர்கன் அண்ட் சேவ் லைஃப்ஸ்.